இருக்கட்டும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை தேடி வந்திருக்க உங்க பிள்ளைகள் மேல இன்னும் உம்முடைய பிரசன்னத்தை ஊற்றும் ஐயா, இன்னும் ஊற்றும் ஐயா, இன்னும் கிருபையை தாங்க, இன்னும் பலன் தாங்க, இன்னும் சத்துவத்தை தாங்க. இந்த பட்டணத்தை அசைக்க, இந்த தேசத்தை அசைக்க எங்களை உம்முடைய பிரசன்னத்தால நிரப்புங்கப்பா. ஆலை லூயா, ஆலை லூயா. இங்க பாடின இந்த சகோதரிகள் எல்லாம் எவ்வளோ அழகாம துதிக்கிறாங்கப்பா, எவ்வளவுமே அதிகமா ஸ்தோத்திரம் பண்ணுகிறாங்க. வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. ஆலை லூயா, ஆலை லூயா. உம்மை துதிக்க வந்திருக்கிறோம், புகழ வந்திருக்கிறோம், பாட வந்திருக்கிறோம்ப்பா. உம்முடைய ஆராதனை அபிஷேகத்தை எங்க மேல ஊற்றுங்க, ஊற்றுங்க இயேசு ராஜா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, பரிசுத்தத்தின் ஆவியானவரே, பலத்தின் ஆவியானவரே, இந்த நாளிலும் உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் ஆண்டவரே வேண்டி விரும்பி தாகத்தோடு ஏக்கத்தோடு வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்க ஆவியிலிருந்து ஆண்டவரே நீர் வெளிப்படுவீராக. ஆலே லூயா, ஆலே லூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, துதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபித்து ஆண்டவரின் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise God. Hallelujah. ரொம்ப நாள் இந்த இயேசுவே பதில் அண்ணன் ஜிஎஸ் அண்ணன் இடத்தை நான் பார்க்கணும்னு வாஞ்சித்தேன். இன்னைக்கு ஊழியர் ஜேக்கப் செல்லையா அவர் நிறைய நேரம் வருவார், என்னை கூப்பிடுவார், சொல்லுவார். நான் காலையிலிருந்து பல சபைகள் நடத்துவதனாலே எங்கள் சபை பேர் அன்பின் ஆவியானவர் மிஷனரி சபை. அன்பின் ஆவியானவர். இந்த முதல் சபையை ஜிஎஸ் தான் டெடிகேட் பண்ணார். இவர் தான் ஜமீன்ல ரிப்பன் கட்டி முதல் சர்ச்சை டெடிகேட் பண்ணார். ஆண்டவர் கிருபையினாலே நாங்கள் இப்பொழுது வேலை செய்து கொண்டே ஊழியர் செய்கிறோம். ஒரு 7 சபைகளை கட்டும்படியான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். கிராமங்கள் சபை இல்லாத இடங்களில் போய் அதுக்கு பெரிய உதவி உங்க ஊழியர் இயேசுவே பதில் ஊழியர் ஜேக்கப் செல்லையா காலையிலேருந்து ஒரு 5-6 திருச்சபைக்கு நாங்கள் போயிட்டு இப்போ தான் வந்தோம், மிகுந்த களைப்போடு. ஆனாலும் அவர் சொன்னார், நீங்கள் வந்துடணும். வேகமாக புறப்பட்டு வந்தோம். உங்கள் உற்சாகத்தை பார்த்த உடனே என் ஆவியில் இன்னும் குதூகலம் கொண்டாட்டம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அதில் பார்த்து எங்கள் சுந்தர் பார்த்த உடனே இன்னும் ஆச்சரியமாயிட்டேன். அடே, ஒரு போர்டிங் எங்க வந்துட்டுக்குது. அல்லேலூயா. ஓ சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நம்ம எழுந்து நின்று ஆராதிக்கலாமா? கொஞ்ச நேரம் எழுந்து நின்று கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக. போன வாரத்தில் எங்க தம்பி ஒருத்தர் வாணியம்பாடி கண்காடி ஹையர் செகண்டரியில் எச்சமாக ப்ரொமோஷன் போனார். அங்கே நாங்கள் எல்லாரும் ஜெபிக்க போயிருந்தோம். அப்போது ஆண்டவர் அவர்கிட்ட சொன்னார், இங்கே ஒரு பெட்டி வந்திருக்குது. என்ன பெட்டி? பெட்டினா என்ன அர்த்தம்? அது முடிங்க பார்க்கலாம். பெட்டினா என்ன? உடன்படிக்கை பெட்டி, கவனன்ட். ஒரு பெட்டி வந்திருக்குதுன்னு அவ்வளோதான். ஒரு காதில் ஒரு சத்தம், ஒரு பெட்டி வந்திருக்கு. அப்போ அந்த பெட்டிக்குள்ள ஆரோனின் துளிர்த்த கோல், மன்னா, நியாயப்பிரமாண புத்தகம் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ இயேசுவுக்குள்ள வந்துருச்சு. எல்லாமே இயேசுவுக்குள்ள வந்ததெல்லாம் ஆவியானவருக்குள்ள வந்துருச்சு. ஆவியானவருக்குள்ள வந்ததெல்லாம் எனக்குள்ள வந்துருச்சு. அல்லேலூயா. என்ன பாக்கியம் பாருங்க. ஆமென். முன்னெல்லாம் கிருபாசனத்தை கிட்டே போன அடிச்சு தூக்கிடும். ஆனா இப்போ இயேசுவின் ரத்தத்தால, இயேசு சிலுவைக்கு வந்ததினால அந்த பெட்டிக்குள்ள இருந்த பிரசன்னம், இயேசுவுக்குள்ள இருந்த பிரசன்னம், அவர் ரத்தத்துக்குள்ள இருந்த பிரசன்னம் ஆவியானவருக்குள்ள டிரான்ஸ்பர் ஆகி அந்த ஆவியானவர் எனக்குள்ள, நமக்குள்ள வந்துட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கண்ணை மூடி கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்குள்ள உங்க பிரசன்னம், எனக்குள்ள உங்க ஜீவ ஊற்று, எனக்குள்ள ஆவியானுடைய ஊற்று. அல்லேலூயா. கொஞ்சம் வாயை தரவீங்களா?
வாயை திறந்து வால்யூமை ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். கொஞ்சம் வாயை திறந்து சத்தமா ஹல்லேலூயா. எனக்குள்ள ஜீவ ஊற்று சொல்லுங்க. எனக்குள்ள ஜீவ ஊற்று ஏசையா, எனக்குள்ள ஜீவ ஊற்று, ஆவியானவருடைய ஊற்று எனக்குள்ள உம்மை பாடும் போதெல்லாம் பொங்கி 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 வருவதாக வருவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். சொல்லுங்க. எனக்குள்ள ஜீவ ஊற்று பாடுங்க. அது வற்றாது ஒரு நாளும். ஆவியானவர் எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. ஆவியானவரே, பெட்டிக்குள்ள பிரசன்னம் என் இருதயமாகிய பெட்டிக்குள்ள நீர் வந்து விட்டீர். எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். உங்க வல்லமை, உங்க பிரசன்னம் எனக்குள்ள ஜீவ ஊற்று வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. வழி. இப்போ நீங்க சத்தத்தை உயர்த்தி ஆடும் போது ஆவியார் புதிய வல்லமையை புதிய கிருபையினால் நிரப்புகிறார். ஆராதிக்கிற அபிஷேகம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. கையை தட்டி துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. இப்போ ஆராதிக்க வந்தோம். ரமா கமா ஷெகரலே ரமா. கையை தட்டி ஜீசஸ் இட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆமென். அலங்கார வாசலாலே இட வந்து நிற்கிறோம், வீட்டின் யாரே ஆராதிக்க வந்தோம். ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினால் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே சோத்திரம் சோத்திரமே. அனுரூபத்தை தந்திடவே சோத்திரம் சோத்திரமே. ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. ரபாஷே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆவியானவரே, பிதாவே, அன்பு கூற வந்தோம், யெகோவா தேஷபரபா துரபா கபதரபா. ஊற்று தண்ணீரே, தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே.
ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை. ஒரு கண்ணை மூடி, எல்லா கண்களை மூடி, கண்ணை மூடி பாடி. ஆமை ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் கண்களை மூடி. அரபா ஷபலா பரபா ரபா. ஒளிந்திடும் வல்லமை, கட்டி உற்சாகமாய் ஆராதிக்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியில் நிரப்புமே என் பாத்திரம் அழிந்தோட. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியில் நிரப்புமே என் பாத்திரம் அழிந்தோட. நீச்சல்லாலம் மூழ்கிய நேசரன்பில் மகிழ, அக்கினி அபிஷேகம் எந்த தாகம் தீர்த்திடும், எந்த தாகம் தீர்த்திடும். ஊற்றப்பட வேண்டுமே நதத்தின் ஆவி, உயிர்ப்பியோ ஒவ்வொரு ஆத்மாவையும், எலும்புகளை, நரம்புகளை, ஆவியை, சரீரத்தை உயிர்ப்பியோ. ரைட் நவ, எஸ், இப்பொழுது ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்களை தேவா. எஸ் ஐயா, ஒளிந்திட்ட ஆவியை இன்று பொழிந்திடுவே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும். ஒளிந்திட்ட ஆவியை இம்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் பொழுதே. ஆவியானவர் ஒவ்வொரு சரீரத்திலும், ஆவி ஆத்துமாவிலும் பின்மாறி முன்மாறியை ஊற்றுகிறார். பலன் மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணினவரே. மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்று முப்பர்வாளிகள் யாவரோ. ஏசையா, சீசர், ஆவியானவரே யாவரோ. மகிமை மகிமை மகிமை. ஜீசஸ், ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒரு கையை தட்டி, கையை தட்டுவது மேல ஒரு அக்கினி அபிஷேகம். ஒளிந்திடும் வல்லமை, அக்கினி, பரலோக அக்கினி ஒவ்வொரு மீது இறங்கட்டப்பா. சுகமாக்கட்டும், விடுவிக்கட்டும், தடைகளை உடைக்கட்டும். ஆவியானவரே வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. எல்லாரும் கையை தட்டி பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேவ பலனை, ஒரு பரிசுத்த அக்கினியை, தேவ அபிஷேகத்தை உனக்குள்ளே வைக்கிறார். அது ஜீவ ஊற்றாய் பொங்கி 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 பொங்கி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வேறு மனுஷனாய் மாறுகிறாய், நீ வேறு மனுஷியாய் மாறுகிறாய். கர்த்தருடைய உன்னதமான அபிஷேகத்தை பெற்ற பிள்ளையாய், அபிஷேகம் பெற்ற பிள்ளையாய் நீ எழும்பி பிரகாசிக்கிற வேளை வந்துவிட்டது. ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசிக்கிற வேளை வந்துவிட்டது. துதியின் அபிஷேகத்தை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. துதியின் ஆடை அணிந்து உங்க துயரமெல்லாம் மறந்து
தேவனை தொழுது கொள்ள வந்திருக்க கர்த்தருடைய பிள்ளையே பயப்படாதே. கர்த்தருடைய கரமும் மேலே. ஹல்லேலூயா. என் கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. ஏன் கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. ஏன் கர்த்தர் கரம் என் மேலங்க. ஆமென். அரபஷகே அணைப்பாரே, அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே நமக்கு. ஆமென். அள்ளி அகப்பல்ல அவரே கடுகளவு. ஓ ஜீசஸ் ஏசையா ஊட்டிடுவா, நாளாட்டிடுவா, எதிரி வந்தா புறத்திடுவா. ஊட்டிடுவா, நாளாட்டிடுவா, எதிரி வந்தா புறத்திடுவா. போயும் உண்மையில பிள்ளைகள் மகிமை மகிமை தேவக்கிரி. ஓ அணைப்பாரு, அரவணைப்பாரு, அள்ளி அள்ளி அணைப்பாரு, அரவணைப்பாரு, அள்ளி அள்ளி. சத்தமா மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை. ஓ கர்த்தரா கடுகளவு பயமில்லையே. கர்த்தரா the hand of God. Hallelujah. Upon me, hand of God. Amen. பயமில்லையே. கர்த்தரா ஒரு புதிய அபிஷேகத்தை வைங்கப்பா, ஒரு புது பலனை வைங்கப்பா. ஒவ்வொரு மீதும் பாடுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒரு புது பலன், புது பலன் தருகிறார். தொட்டு இந்த மாதம் முடிவதற்குள்ளே மகிமையின் காரியம் நடப்பதால் அக்கினி ஆராதிக்க அபிஷேகம் வல்லமை. வல்லமை மடுகளவு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கையை தட்டி ஆர்ப்பரித்து அலங்கம் இடிந்து விழுகிறது. இந்த தடையெல்லாம் இந்த மாத கடைசியில் இடிந்து விழுது. அலங்கம் இடிந்து விழுகிறது. எரிகோ மதில்கள் இடிந்து விழுகிறது. தடைகள் எல்லாம் இடிந்து விழுகிறது. நீ துதிக்க துதிக்க சாத்தான் கோட்டை தகர்ந்து விழுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமோ கையை தூக்கி ரெண்டு கையை வச்சு உங்கள் நினைவால் நிரம்ப வேண்டும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரனில்
எழுதும். இந்த நாளின் ஒவ்வொரு சத்தத்தை உயர்த்தி உங்க நினைவா நிரப்ப வேண்டும். என் ஜீவனாட்கள் எல்லாம் நாமம் வேண்டும். எல்லாரும் ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான. எல்லாம் முழங்கால் படிடுவோம், எல்லாம் முழங்கால் படிடுவோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வந்தி இறங்கி வந்து எங்கள் உள்ளத்தில் இப்போ வந்தீர், இறங்கி வந்தீர் எங்கள் உள்ளத்திலே. கூப்பிடுங்க. ஆவியானவர் அழைப்போம். அன்பினாவியானவரே, ஆவியானவரே, இப்போ வந்தீர், இறங்கி வந்தீர் எங்கள் உள்ளத்திலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தது போல் அன்று சீனாய் மலையினிலே இறங்கி வந்தது போல் ஆத்மதாகம் தீர்க்க வந்து இந்த வேளையிலே எங்களுக்கு ஆத்மதாகம் தீசையா. ஆவியானவரே, என் பிதாவே, அசைவாடும் ஆவியே, தூய்மைய ஆவியே, அசைவாடோ ஆவியே, தூய்மைய ஆவியே, இடமசைய எங்கள் உள்ளம் நீர இப்போ இறங்கி வந்தீரே வந்தீரே. அப்பா பிதாவே, ஏசையா, உம்முடைய நாமத்தினாலே வந்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த ஆராதனை வேளையிலே எங்கள் உள்ளத்திலிருந்து வற்றாத நீரூற்றை போல ஆண்டவரே ஒரு ஜீவ ஊற்றார் எங்களை நிரப்பி புது பலத்தோடு நிரப்ப ஆண்டவர் இன்னும் மகிமையை தந்தீரே, இன்னும் மகிமையை தந்தீரே, இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னீரே. இன்னும் உடைய பிள்ளைகளின் வாழ்வின் நன்மையை ஏராளமாய் தந்து அநேகருக்கு ஆண்டவர்கள் மகிமைப்படுவார்களாம். உம்மிலே ஆண்டவரை மகிழ்ந்து களி கூறும் போதெல்லாம், ஆண்டவரை நிறைவான ஆவியானவர் வரும்போதெல்லாம் உம் நாமத்தின் மகிமையை வெளிப்படுத்துவார்களாக, உடைய வல்லமையை வெளிப்படுத்துவார்களாக. ஆண்டவர் எங்கள் துதி ஸ்தோத்திரத்தின் மூலம் இது மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரப்பா. இடைவிடாத நன்றியும் ஸ்தோத்திரம் உமக்கு தாப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் ஏசப்பா, நாமத்தை உயர்த்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.